சாட்சினே நமஹா. 15வது மந்திரத்துக்கு நாம் போகின்றோம். பரம்பொருள் எல்லாவற்றையும் நேரில் காண்கின்றார். எப்படி? வேறு எதனுடைய துணையும் இல்லாமல் சாட்சியாக இருந்து, யார் ஒருவர் நேரில் எல்லாவற்றையும் காண்கின்றாரோ அவருக்கு பெயர் சாட்சி என்று பெயர். அவ்யவதானேன ஸ்வரூபபோதேன ஈக்ஷதே. அவதானம் என்றால் அறிந்து கொள்வது. ஸ்வரூபபோதேன தன்னுடைய ஸ்வரூப ஞானத்தின் மூலமாக எல்லாவற்றையும் யார் ஒருத்தர் எதனுடைய இடைவெளியும் இன்றி, எதனுடைய துணையும் இன்றி யார் ஒருத்தர் நேரடியாக அறிகிறாரோ அவருக்கு பெயர் சாட்சி என்று பெயர். நாம் பொருள்களுடைய அறிவை பெற வேண்டுமானால் பிரமாணம் என்று சொல்லக்கூடிய 5 இந்திரியங்களை பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு காதின் வழியாக சப்தம், கண்ணின் வழியாக ரூபம், நாக்கின் வழியாக ரசம், மூக்கின் வழியாக கந்தம், தோலின் வழியாக தொடு உணர்ச்சி, இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு. இறைவனுக்கு இந்திரியங்களின் துணை கொண்டுதான் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதே போல மனதின் துணை கொண்டு நாம் அனுமான பிரமாணம் செய்கின்றோம். அனுமானம். ஆனால் இறைவன் மனதின் துணை கொண்டுதான் அறிய வேண்டுமா என்றால் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல சாஸ்திரத்தின் துணை கொண்டு அறிய வேண்டுமா, வேதத்தின் துணை கொண்டு அறிய வேண்டுமா, உபனிஷத்தின் துணை கொண்டு அறிய வேண்டுமா என்றால் இறைவனுக்கு உபனிஷத் ஞானத்தை கொண்டும் தன் சொரூபத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகினாலே சாட்சி. அறிவோம்.